அரசு ஊழியர்களுடன் அமைச்சர் தற்போது பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார். சென்னையில் அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் சங்கத்தினருடன் அமைச்சர் சிவசங்கர் தற்போது பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விவரங்கள். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்த போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்துடன் தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். சென்னை பல்லவன் இல்லத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் தோமுசா, அண்ணா தொழிற்சங்கம், அதே போல CITU, AITC உள்ளிட்ட 23 அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக அரசு போக்குவரத்து கழகங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பணியிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய ஊழியர்களுக்கான நிலுவையில் உள்ள அகவிலைப்படியை உடனடியாக வழங்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பும் போது கருணை அடிப்படையில் நிரப்பிட வேண்டும், போக்குவரத்து துறையில் வரவுக்கும் செலவுக்கும் இடையிலான ஏற்படக்கூடிய இழப்பை சரி செய்யும் வகையில் பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக கட்டமாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடுகளும் எட்டப்படாத நிலையில் வரும் 9ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக 23 சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்நிலையில் இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். மிக முக்கியமாக சமீபத்தில் 3ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கூட உடனடியாக அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வைக்கப்படுகிறது. அப்பொழுது கூட இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசிடம் கால அவகாசம் வேண்டும் என்று நிர்வாகம் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டதை தொடர்ந்து அதனை தொழிற்சங்க நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ளாததால் மீண்டும் போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் அமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் முழுமையாக உடன்பாடுகள் எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அகவிலைப்படியை உடனடியாக வழங்குவது தொடர்பான அறிவிக்கை வெளியிட வேண்டும். அதே போல இந்த தொழிற்சங்கங்களுக்கான இந்த ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை அமைப்பதற்கு குழுக்கள் என்பது வைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக 6 அம்ச கோரிக்கைகளை பிரதானமாக முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த கோரிக்கைகள் தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து ஒரு உரிய பதில் கிடைக்கும் பட்சத்தில் போராட்டத்தை கைவிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு சங்கத்தினரும் பிரதான கோரிக்கைகளை அமைச்சரிடம் முன்வைத்து வருகின்றார்கள். தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.